அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த அருமையான காலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். 100ஆம் சங்கீதத்திலே ஆராதனையின் அடுத்த பகுதி என்ன? ரொம்ப தெளிவாய் சங்கீதக்காரன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்கள். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். ஆராதனையின் அடுத்த பகுதி என்ன? தேவனை அறிந்து கொள்ளும் அறிவு, பிரசங்கம், செய்தி வேளை. வேடிக்கையாய் ஒரு பிரசங்கியார் இடத்துல பேசினார். பிரதர், போன வாரம் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் நான் தான் செய்தி கொடுக்கணும். ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. போதகர் விளம்பரம் வாசித்தார். அறிவிப்பு. அந்த அறிவிப்புகளை போதகர் சொல்லும் பொழுது ஜனங்கள் ரொம்ப மலர்ச்சியோடு கவனித்து கொண்டிருந்தார்கள், உற்சாகமாக இருந்தார்கள். அறிவிப்பு எல்லாம் முடிந்து பாடல் பாடி பிரசங்கத்துக்கு நான் எழுப்பி நிற்கிறேன். ஒருத்தர் கூட பிரசங்கத்தை கவனிச்சாங்களான்னு தெரியல. நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், போதகர் அறிவிப்பு சொல்லும் பொழுது கேட்கிற அந்த அவசரம், அந்த ஆர்வம் ஏன் செய்தியில் இல்லை? போதகர் அறிவிப்பில் ஏதாவது தப்பு பண்ணுறாரா? இன்றைக்கி அவரை விடக்கூடாது, இன்றைக்கி சண்டை இழுத்துறணும். இப்படி ஆலய ஆராதனையில் ஒரு குரூப் வந்து எப்படியாவது போதகரை ஒரு குற்றத்தில் அகப்படுத்தலாமான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அறிவிப்புகளை, விளம்பரங்களை கவனிக்கிறாங்க. அப்புறம் பிரசங்கத்தெல்லாம் அவங்களுக்கு அது அந்நிய காரியம். ஆனால் ஆராதனையில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். எதுக்கு தெரியுமா? செய்தி ரொம்ப முக்கியம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். ஏன்னா நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அப்போ உண்டாக்கிய கடவுளை நாம் அறிந்து கொள்ளும் அறிவு, ஒன்றான மெய் தேவனை, அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை செய்தி வேளையிலே புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அவர் நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். முழு ஆராதனையினுடைய முக்கிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு செய்தி வேளை. அந்த வேளையில் தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆகாரம் தருகிறார். ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். உண்டாக்கின கடவுளுக்கு தான் நமக்கு என்ன ஆகாரம் தரணும்னு தெரியும். தாய்க்கு தான் தெரியும் பிள்ளைக்கு இந்நேரம் என்ன கொடுக்கணும்னு. எல்லா நேரமும் ஒரே உணவை தாய் குழந்தைக்கு கொடுக்கறது இல்லை. அந்தந்த டைமுக்கு, அந்தந்த குழந்தையினுடைய உடல் வாகுக்கு தக்கபடி தாய்க்குத்தான் தெரியும், உண்டாக்கின தாய்க்குத்தான் தெரியும். கடவுள் நம்மை தாய்க்கும் மேலாக நம்மை உருவாக்கினவரே அவர். ஆகவே நம்மளை எந்த இடத்துல, அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் மேய்ப்பன், நீங்கள் ஆடுகள். ஆடுகளுக்கு தெரியாது, ஆனால் மேய்ப்பன் கரெக்டாக அந்த மேய்ச்சல் புல் தரைக்கு கொண்டு போய் எந்த புல்லை கொடுக்கணுன்னே இருக்குது. இந்த சீசனில் எந்த இடத்துல மேய்க்கணும், எந்த சீசனில் எப்போ வேப்பிலையை பறித்து போடணும், ஆயனுக்கு தான் தெரியும். அதனால் செய்தி வேலை மகா முக்கியமான வேலை ஆராதனையில். அதனால் செய்தி வேளையில் ரொம்ப கவனமாக, இந்த வாரம் என்னை உண்டாக்கின எஜமான், என் ஆண்டவர், என் தகப்பன், என் மேய்ப்பன் எனக்கு என்ன ஆகாரம் தருகிறார், அந்த ஆகாரத்தை அடுத்து ஒரு வாரம் அதான் ஆகாரம் எனக்கு, அதை நான் அசை போட வேண்டும். அதை ஆராதனையிலே செய்தி வேளையிலே உட்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அடுத்த 6 நாள் நான் அதை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆராதனையிலே செய்தி வேளையை தயவு செய்து அசட்டை பண்ணி விடாதிருங்கள். பேசுகிறவர் யார் என்பது முக்கியம் இல்லை. முன்னணிக்கிறா ஐயர் நல்லவரா கெட்டவரா யாரா வேணாலும் இருக்கட்டுங்க. செய்தி வேளையில் யார் முன்னாடி நின்னாலும் கர்த்தர் பேசுவார்.
நாம் போனது என் எஜமானுடைய ஆண்டவருடைய செய்தியை, என்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.